ரொம்ப நகராக சுத்தம் இல்லாமல் இருக்காங்க. ரெண்டாவது குடி தண்ணீர் வசதிலாம் ரொம்ப இல்லாமல் இருக்கு. 4 நாளைக்கு தராங்க, 10 நாளைக்கு இல்லாமல் போடுறாங்க. எந்த அதிகாரியும் கவனிக்க மாட்டேங்காங்க. பாத்ரூம் சுத்தம் கிடையாது. உள்ள போய் பாருங்க, ரொம்ப கன்றாவியா இருக்கு. இதுக்கு மாநகராட்சி நல்லா பாக்குறாங்க, அதிகாரியும் கண் பண்ணாம பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நகராக சுத்தம் இல்லாமல் இருக்காங்க. ரெண்டாவது குடி தண்ணீர் வசதிலாம் ரொம்ப இல்லாமல் இருக்கு. 4 நாளைக்கு தராங்க, 10 நாளைக்கு இல்லாமல் போடுறாங்க. எந்த அதிகாரியும் கவனிக்க மாட்டேங்காங்க. பார்த்து பாத்ரூம் சுத்தம் கிடையாது. உள்ள போய் பாருங்க, ரொம்ப கன்றாவியா இருக்கு. இதுக்கு மாநகராட்சி நல்லா பாக்குறாங்க, அதிகாரியும் கண் பண்ணாம பார்க்க மாட்டாங்க. ஆனா சும்மா கண் துற மாதிரி வர்றாங்க, போறாங்க, அவ்வளவுதான். எந்த நிர்வாகமும் சரியில்லை. பஸ் ஸ்டாண்ட்லயும் ரொம்ப ராபரி அது இதுன்னு பயங்கரமா நடக்கு. உடைஞ்சிருக்கு, நடக்க முடியல. இதை கண்டுகொள்ள மாட்டாங்க. யார்கிட்ட சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. எங்க சொன்னாலும் நீங்க யாரு எதுக்கு சொல்றீங்க, வரதுக்கு போவான்னு சொல்றாங்க, மரியாதை இல்லாம இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஈஸியா ரொம்ப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரும் கீழே விழுந்து தடுமாறி தட்டடிச்சு தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப இதா இருக்குங்க. நான் 30-40 வருஷமா எங்க பல வியாபாரம் பார்த்தோம். கல்லு வண்டி போட்டு பெரியார் வியாபாரம் பார்த்தோம். முதல் இருக்கும் போதோட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப சுத்தம் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றீங்களே, தண்ணி குடிக்க முடியுதா? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு வர முடியுதா உங்களால? போயிட்டு வர முடியல. பாத்ரூம் போனா சுத்தம் இல்ல, தண்ணிலாம் மாக்கிறாங்க. போயிட்டு வரனா காசு ஏத்துறாங்க. தண்ணி வருதா? தண்ணி வரல. அங்கங்க உடஞ்சிருக்கே, போய் நடக்க முடியுதா? பிளாட்ஃபார்ம் உடஞ்சுதே இருக்கு. ஏடி விட்டு நினைக்கிற பில்ல விழுத்துருது. என்ன பண்ணா நல்லா இருக்கும்? என்ன பண்ணா நீங்க தான் சொல்லணும். இங்க இருந்து வரையும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வர முடியுதா? சோழவந்தால இருந்து வர்றேன். உழவர் சந்தையில வியாபாரம் பாக்குறேன். எனக்கு வயசு 63 வருஷம் ஆகுது. டெய்லி போய்கிட்டு தான் இருக்கேன். பார்த்தோம்னா சூழ்நிலை அதாவது ஒரு அவசரத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி சுத்தம் சுகாதாரம் இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு வர முடியுதா? நடக்க முடியுதா? பிளாட்ஃபார்ம் நடக்க முடியாது. திடீர்னு வண்டி வருது, எங்க நீங்க பாட்டா இப்படி போறான்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப பாருங்க, வண்டி வருன்னு வருதான். வண்டி டிராபிக் நிறைய ஆகுது. குடிக்க தண்ணி எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னாக்கா அதை டிஃபன் கழுவவும் அதை கழுவவும் ஒரு சுத்தமா வச்சிருக்க மாட்டாங்க. மக்களுடைய அரசாங்கம் செய்யுது. அதை நம்ம நல்லபடியா வச்சுக்கிறது மக்கள் கையில இருக்கு. எல்லாமே ஆட்சியில் உள்ளவங்க எதுவுமே செய்ய முடியாது. அவங்க நேரா உட்காந்து பார்க்க முடியாது. மக்கள் கையிலேயே பாதி பொறுப்பு இருக்கு. அவங்க பார்த்து பாதி செய்யணும். அப்ப செஞ்சாதான் அது ஒரு வீட்லயே வச்சுக்கோங்க. பொம்பளையால் பார்த்து கூட்டாட்டியா, கூட்டலன்னா குப்பையா தான் கிடக்காது. சுத்தமா வைக்கணும்ல. அதுதான் மக்கள் கையில அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கு. அது வாட்டி சாப்பிட்டு இஷ்டத்துக்கு போடுறாங்க, வைக்கிறாங்க. அவங்க சுத்தமா போறப்ப கூட்டு வைக்கணும், செய்யணும், எல்லாம் செய்யணும். உங்களால பிளாட்ஃபார்ம்ல நடந்து பஸ் ஏற போக முடியல. முடியல, நெருக்கம். அது எல்லாம் குண்டும் குழியும் போட்டி போட்டிருக்காங்க. இந்த இப்படி உடைஞ்சிருக்கு, என்னதான் வழியா பாருங்க. அதுக்கு கவர்மெண்ட்காரங்க தான் உதவி பண்ணணும். எதுக்கு அவங்க தோண்டி போடுறாங்க? இப்பதானே கட்டினாங்க. கட்டி ஒரு 4 வருஷம் இருக்குமா? திருப்பி அதை எதுக்கு தோன்றாங்க? மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சா குண்டு குழிமா தான் கிடக்கும். பாத்ரூமுக்கு போகும் ஈஸியா இருக்குது. ஆனா அவங்க 5 ரூபா கூலி கேக்குறாங்க. கான்ட்ராக்ட் கொடுத்துதானே எடுத்தாங்க. அவங்களுக்கும் தனியா சம்பளம் போடுறாங்களா போடலையா? உங்க கூட வந்தாக்கா ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருக்கேன். அதே போல பயக்களவு பஸ்ல ஏறும் போது டிரைவர் கண்டக்டர் நல்லா தான் சொல்றாங்க. அத கேக்குறாங்கல்ல, தொங்குறாங்க. அது விழுந்தா யாருக்கு பாதுகாப்பு? பாதிப்பு யாருக்கு? அவங்க அம்மா அப்பாவுங்க தானே. சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டாங்க. அதனால டிரைவர் கண்டக்டர் அடிக்கிறாங்க. அந்த பசங்க. நாங்க அவங்களுக்கு தானே நல்லா சொல்றோம். அன்னைக்கு ஒரு டிரைவரை அடிச்சு போட்டாங்க கண்ட்ராக்டர். இங்கதான் பாவம் அவரு. அப்படியெல்லாம் செய்ய கூடாது. யாருக்கு பாதுகாப்பு?